இன்று நான் செய்து காட்டப்போவது பீட்ரூட் கேரட் சேர்த்து எப்படி சலாட் செய்வது என்பதைத்தான். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பழம், 200 கிராம் பீட்ரூட், 150 கிராம் வெங்காயம், 100 கிராம் கேரட், ஒரு குக்கும்பர், 2 பச்சை மிளகாய். இது அன்னாசி பழம், டின் அன்னாசி. இது நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட சேர்த்து கொள்ளலாம். வாங்க எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். நான் சிறு துண்டுகளாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நான் இந்த பாத்திரத்துல சேர்த்து கொள்கின்றேன். இதனுடன் 1 டெசிலிட்டர் தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இவைகளை சேர்த்து கொதிக்க விட போகின்றேன். இது அராவியல் அவிந்தால் காணும். இது அவிந்து விட்டது. இப்பொழுது இதனை ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து மாற்றிக் கொள்ளுங்க. அராவியல் அவித்த கேரட் பீட்ரூட்டுடன் கட் பண்ணி வைத்திருக்கிற 100 கிராம் தக்காளி பழம், 100 கிராம் குக்கும்பர், 50 கிராம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டின் அன்னாஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நன்றாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதனுடன் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பாதி லெமன் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இதோ மிகவும் சுவையான பீட்ரூட் கேரட் சலாட் மிகவும் சுவையான ஹெல்தியான சலாட். நீங்களும் செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க இதை சும்மா கூட சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.